இன்னும் ஒரு சில நிமிடங்களில் 2025-2026 நிதியாண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்ய இருக்கிறார் அந்த துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். இது 5வது முறையாக அவர் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருப்பது குறிப்பிடத்தக்கது. நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை உயர்த்தப்படுமா, விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படுமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் நேற்று பொது பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட்டது. நேற்று தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் சமூக நலத்திட்டத்திற்கும் பிறகு உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காகவும் முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய பட்ஜெட் வேளாண் துறை மீதான எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக விவசாயிகளுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த அந்த விவசாய கடன் தள்ளுபடி சார்ந்த அறிவிப்புகள் இருக்குமா என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இந்த நிலையில் இன்னும் ஒரு சில நிமிடத்தில் வேளாண் துறை சார்ந்த பட்ஜெட்டை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 5வது முறையாக தாக்கல் செய்ய இருக்கிறார் அந்த துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். கைமடங்கின் இல்லை விளைவதுவும் விட்டேமன் பார்க்கும் நிலை. எல்லா பற்றையும் விட்டுவிட்டதாக கூறும் துறவிகள் கூட உழவரின் கையை எதிர்பார்த்துதான் வாழ வேண்டும்.